ஊக்குப்பட்டி வந்து இந்த ப்ளவுஸில் பாருங்கள், உள் கிளாத்து வெளிப்பக்கம் பிதுங்கிட்டு வர மாதிரி வச்சுட்டு, அது ஓரப்பகுதியை மடக்கி வச்சு தையல் போட்டுருக்காங்க. அந்த மாதிரி போடக்கூடாது, அது நீட்டாக வந்து வராது. ஊக்குப்பட்டியை எப்படி தைக்கணும் அப்படின்னா, அந்த பாருங்கள் நான் எப்படி தைக்கிறேன்னு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா மேலே ஒரு படிமான தையல் போட்டு, அதுக்கப்புறமா அந்த கிளாத்தை ரெண்டையும் மடித்து தைச்சோம் அப்படின்னாலே ஊக்கு பீஸ் வந்து நல்லா நீட்டாகவே கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு மடக்கி அடிச்சுட்டு அந்த ஓரப்பகுதியில் தையல் போடாதீங்க, அது வந்து நீட்டாக கிடைக்காது. ஒரு படிமான தையல் போட்டுட்டு அதை 2 மடக்கி அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு பாருங்கள். அதுவே நல்லா நீட்டாக இருக்கும். ப்ளவுஸு பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். நான் காட்டின ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊக்கு பீஸ் வந்து சுருக்கமும் இருக்கும், அது இல்லாமல் அந்த ஓரப்பகுதியிலே தையலும் போட்டிருப்பாங்க. அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக இழுத்து வச்சு ஓரப்பகுதியில் தையல் போடுறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஊக்கு பீஸு தைக்கும் போல் பார்த்தோன்னே ப்ளவுஸு நீட்டாக தெரிகிற மாதிரி ஊக்கு பட்டி வந்து நம்ம தைக்கணும். இதை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. பேக் சைடும் சுருக்கம் இருக்குது, ஃப்ரண்ட் சைடும் சுருக்கம் இருக்குது. இது பாருங்கள் நான் அடித்ததில் எப்படி முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டுமே நீட்டாக இருக்குது அப்படின்னு. நீங்களும் ட்ரை பண்ணி